அண்ணன்களின் உருட்டுக்கள் செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் முதல் படத்துல அறிமுகம் ஜோசப் விஜய் போடல. அப்ப அரசியலுக்கு வரவங்க ஒரிஜினல் பேரை வச்சுக்க கூடாதுன்னு சொல்றீங்க. உங்கள மாதிரி சீமானுடைய அப்பா பேரு ஜெபஸ்டின் நினைக்கிறேன். சீமானுடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். ஆமா, நம்ம சீமான் சொல்றதுல இருந்து என்ன தெரியுது? அரசியலுக்கு வரீங்கன்னா ஒரிஜினல் பேர்லாம் வச்சுக்கிட்டு வரக்கூடாதுப்பா. என்ன மாதிரி வந்து பேரை மாத்தி வச்சுக்கிட்டு வாங்க. பெரிய அண்ணனோட உருட்டுகளை கேட்டீங்களா? இப்ப நம்ம நடு அண்ணனோட உருட்டுகளை கேட்போம். விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அங்க நிப்பேன், எதிர்த்து நிப்பேன். தேர்தல போட்டி போடுறது கிடையாது, எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ண. பெரம்பூர்லயும் பிரச்சாரம் பண்ண, திருச்சிக்கலையும் பிரச்சாரம் பாருங்க. அண்ணன் சொன்னது என்னன்னா, தேர்தல நிப்பன்னு சொல்லவே இல்ல, எதிர்த்து போட்டியா பேசுவேன்னு தான் சொல்லி இருக்காரு. இல்லையே, அன்னைக்கு அண்ணன் அப்படி பேசலையே. நடன இருங்க, பெரிய அண்ணன்ட்டே சொல்லி ப்ரூஃப் போட சொல்றேன். படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிப்பேன். அப்படியா? பாத்தீங்களா? எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிக்கக்கூடிய தொகுதியில எதிர்த்து நிப்பன்றதுக்கான பொருள் வந்து என்னன்னா, போட்டியிடுவேன்றதுதான். ஆமா, தமிழுக்காக போராட வேண்டிய நீங்கெல்லாம் இப்படி சமாளிக்கிறதுக்கு போராடுறீங்க பாத்தீங்களா? அதை பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நடனுடைய உருட்டுகளை கேட்டீங்களா? இப்ப நம்ம சின்னனுடைய உருட்டுகளை கேட்போம். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை அப்படின்னு தாவேக அரசு பண்றது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ற அதிகார முறைகேடு அப்படின்னு அண்ணன் சீமான் கண்டிச்சார். தன்னோட வீட்டுல ஒரு உயிரை இழந்தவங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுங்கிறது அதிகார துஷ்பிரயோகம் சொல்றீங்க. சின்னனுடைய இந்த வாயை கேட்டீங்கல்ல, இப்ப அவருடைய வேற வாயை கேளுங்க. ஆட்சி அமைஞ்ச உடனே கையெழுத்து போடுவீங்கல்ல, அந்த கையெழுத்துக்கள்ல கரூர்ல இறந்து போன பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை அப்படின்னு முதல் கையெழுத்தாக போட்டுக்கலாம். ஆமா, போட்டிருக்கணும்ல. என்ன நீ வீடியோல தான் பேசுறீங்கன்னு உங்க யாருக்குமே நினைவு இருக்கா இல்லையானே? அண்ணன் நம்ம பெரிய என்ன சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் இப்ப படம் இருக்குன்னு நீங்களே இப்படி மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா எப்படி? படம் இருக்கேன் உடன் பிறந்தானே. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அப்புறம் வீடியோ பாக்குறவங்க